உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இந்த வருடம் பிறந்திருக்கிறது. இந்த வருடத்தில் நம்ம ஏதாவது ரூபத்தில் முன்னுக்கு வரணும். நம்ம தோல்விங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில வெற்றியை ஒரு நாளாவது பார்க்கணும். எவ்வளவோ கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம். அந்த கஷ்டங்கள் தீர்ந்து நம்ம நல்ல நாட்களை பார்க்கணும். கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழணும். எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் எதிர்பார்த்த பிசினஸ்ங்கிறத நான் பண்ணணும். இது மாதிரி எத்தனையோ கற்பனைகளோட தான் இந்த வருஷத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த வருடத்தில் உங்களுக்கு பார்க்க போனா நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, நம்ம எதிர்பார்த்த காரியங்களாகப்பட்டது நம்மளுக்கு பலிக்குமா அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். இப்ப பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது ஒரு 30% பேர் நல்லா இருக்கிறாங்க. வாழ்க்கையில எந்தவித குறையும் இல்லாமல் சம்பாதிச்சு ஒரு செல்வந்தராக நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 30% பேர் ஆகப்பட்டது வாழ்க்கையில கீழேயும் போக முடியாம மேலேயும் வர முடியாம நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நடுவில் சிக்கிட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாம, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாம ஒரு குழப்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு பிசினஸ் பண்ணி அதுல சம்பாரிச்சு அதுல சாதிச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமே அவங்களுக்கு வரல. அது போக பாத்தீங்கன்னா, இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது பல கஷ்டத்துக்கும் பல சோதனைக்கும் ஆளாகி இதனிலிருந்து பார்க்க போன விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வருவோமா அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உன்ன ஒரு சிலர் ஆகப்பட்டது வாழ்க்கையில நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு திருப்தியா இல்லை. வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கல, பிசினஸ் பண்ணாலும் லாஸ் ஆகுது, கல்யாணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்லை. வாழ்க்கையில பார்க்க போனா நான் எதுக்கோசரம் பிழைக்கிறேன், நான் எதுக்கோசரம் வாழ்றேன் அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த வருடத்தில் இந்த 30% பேர் நல்லா இருக்கான்னு சொன்ன இல்லைங்களா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எனக்கு இப்போ நல்ல தகுதியில் இருக்கிறேன், நானும் இந்த தகுதியை நான் காப்பாத்திக்கணும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நான் சம்பாதிக்கணும், நான் சாதிக்கணும், என்ற மகனுக்கு சம்பாதிக்க வைக்கணும், என்ற பேரம்பேத்திக்கு சம்பாதிச்சு வைக்கணும், பல கோடிகளை நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைகளோட எதிர்பார்ப்போட இந்த வருஷத்தை எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு சிலர் ஆகப்பட்டது இந்த நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துருக்கான்னு சொன்ன இல்லைங்களா, இந்த நடுத்தர வாழ்க்கையே வேண்டாம், இதுல இருந்து பக்கம் ஒரு படி மேல வரணும், நான் சம்பாதிச்சு நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியணும், மற்றவங்க என்னை பார்த்து பெருமைப்படணும், பொறாமப்படணும். அந்த அளவுக்கு ஆகப்பட்டது நான் வாழ்க்கையில சம்பாதிக்கணும், சாதிக்கணும், பிசினஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு சிலராகப்பட்டது இந்த வாழ்க்கையில நான் எவ்வளவோ இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டேன், இதற்கு மேல கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வாழணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், ஒரு நிம்மதிங்கிறது வாழ்க்கையில கிடைக்கணும், எனக்கு காசு பணம் முக்கியங்கிறது இல்லை, எனக்கு சந்தோஷம் முக்கியம், என்னுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தை குட்டிகள் நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானது நல்லா செய்யணும், இப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இப்ப நாம் பார்க்க போறோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அது போக 7ஆம் இடத்துல தனுசுல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் இருக்கிறாங்க. இவங்க பிப்ரவரி மாசம் எல்லாமே மகரத்துக்கு மாறிடுறாங்க. ஏற்கனவே சூரிய பகவான் மகரத்துல இருக்கிறாங்க. இது போக கும்பத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மீனத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க, மேசத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. இதுல வருட கிரகங்கள் எடுத்துட்டோம்னா குரு,
ராகு கேது சனி பகவான். அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் இங்க இருப்பாங்க. மே மாசம் குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த சில நாட்கள்ல சில காலமாக வந்து பார்க்க போனா ராகுவோடு குரு இணைந்திருந்த காலகட்டங்களில் அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு 11ல இருந்தும் நல்ல திருப்தி இல்லை, கஷ்டங்கள் கொடுத்தாரு, நாம பேசினபடி நடந்துக்க முடியல, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்தீங்க. அந்த குரு பகவான் விட்டு ராகு பகவான் ஆகப்பட்டது விலகிட்டாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப அந்த குரு பகவான் இப்ப தனிச்சிருக்கிறாரு. அந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்ப அந்த குரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கிறாங்க. இந்த 1.5 மாத காலங்கள் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. 11ஆம் இடத்துல அந்த 11ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம். அந்த உச்சம் பெற்ற அந்த செவ்வாயுடைய வீட்டுல தான் குரு பகவான் இருக்கிறாரு. அப்ப அந்த குரு பகவானால மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது பினான்சியலாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நிம்மதி கிடைக்கும். பொருளாதாரத்தில் கேபிட்டல் போட்டாலும் நீங்க எடுத்துடலாம். ஒரு பிசினஸ்ங்கிறது பண்ணலாம். ஒரு நாம் நினைச்ச ஆசைப்பட்ட பிசினஸ் நாம் உருவாக்கலாம். நாம் நினைச்ச வேலைக்கு போகலாம். இது மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த சூழ்நிலையில கண்டிப்பாக குரு பகவானால மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த மிதுன ராசிக்காருக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கும்போது அந்த சனி பகவானால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி அந்த 9ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கொடுப்பனை. வேலையில நல்லாரு, பிசினஸ் பண்ணி நல்லாவா, அப்படி பொறுமையாக இருந்து பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகப்பட்டது சனி பகவான். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது புதன், மிதுனத்தின் அதிபதி புதன். அந்த புதன் பகவானுக்கு நட்பு கிரகம். அப்ப எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு எடுக்காது. அந்த 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களை வாழ வைத்து தீர்வார். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான். இப்ப 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது இருந்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த தொழில் முன்னேற்றம் கொடுக்கும். அந்த தொழில்ல நீங்க ஜெயிப்பீங்க. அந்த தொழில்ல விஸ்வரூபம் எடுத்து நீங்க வந்து பார்க்க போன வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ரூபத்திலும் எந்த கஷ்டத்துக்கும் ஆளாகாமல் நீங்கள் வாழணும். நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஊரே பொறாமப்படணும். ஊரே வந்து பார்க்க போனா உங்களை பத்தி பெருமையா பேசிக்கணும். அது மாதிரி காலகட்டமாகப்பட்டது வந்தாச்சு. ஏன் சொல்றேன்னா, மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது கடந்த 5 வருட காலங்களாகப்பட்டது ரொம்பவுமே கஷ்டத்துக்கு ஆளானீங்க. கஷ்டங்கிறது நான் ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. மிதுனம்னாவே இணைவு. அப்ப வந்து உங்களோட யார் இணைஞ்சாலும் அவங்க சந்தோஷமா வாழணும், அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும். அப்ப நீங்க யாருக்காக இருந்தாலும் யாருக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. யார் சொத்துக்கும் ஆசைப்படல, யாரை பார்த்தும் பொறாமப்படல. அப்படி இருந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, கடன் பட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்க போனா இதுக்கு மேல என்ன இருக்குது, நான் எல்லா கஷ்டமும் பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு சன்னியாசி மாற வேதனைப்பட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இதற்கு மேல அந்த வேதனை வரக்கூடாது, அந்த கஷ்டங்கள் வரக்கூடாது, குடும்ப கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, நீங்க பாதிக்கப்படக்கூடாது. இதற்கு மேலேயாவது நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா சம்பாதிக்கணும், நீங்க சாதிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசையும் கூட. அதற்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிரக கூறுகள் அருமையா இருக்குது, அற்புதமா இருக்குது.
நீங்க தாராளமாக நினைச்சதை சாதிச்சு சம்பாரிச்சு உருவாக்கி 4 பேர்த்துக்கு மத்தியில நல்லபடியாக நீங்க வாழணும். அந்த வாழ்வதற்குண்டான நேரங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. தைரியமா இருங்க. நீங்க நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருந்தீங்க. நிறைய பேர் உங்களுக்கு எவ்வளவு சோதனை பண்ணாலும், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதை பெருசாவே எடுத்துக்காமல் கடவுள் இருக்கிறான், நாம் என்றாவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க போயிட்டு இருந்தீங்க. அந்த கடவுள் பார்க்க போனா உங்களுக்கு இப்ப கண் முழிச்சிட்டா நினைச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு. இந்த வருஷத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க சாதிக்க போறீங்க, நீங்க சம்பாதிக்க போறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ தெரியாம வாழ்ந்துட்டீங்க. இப்போ எல்லா ரூபத்திலும் அனுபவத்தை நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. உங்களுக்கு இதுக்கு மேல வாழ தெரியும், நீங்க வாழ போறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்னன்னு பார்த்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறீங்க, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். கீழே 12 நம்பர் கொடுத்துருக்குறோம். தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.